Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. The Chennai Silks. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. ரீசெண்டாக நடந்த பிக் பாஸ் சீசன் 7ல் மணி தான் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வந்திருந்தார் இல்லையா. இதை அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் அவங்களுடைய டான்ஸில் இருக்கிற நிறைய ட்ரூப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து மணிக்கு வார்மான வெல்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வெல்கமிங் வீடியோவாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்த மணிக்கு பயங்கர எமோஷனலுமே ஆகிட்டாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 7 வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா ஒரு காமான ஒரு பர்சனாகவே இருந்தார். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கிட்டையுமே சண்டை போடாத ஒரு குவாலிட்டி தான் மணி கிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் இருக்கிற இடமே தெரியாது, ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் யாரை பற்றியுமே டிகிரேடிங்காக பேசவே கூடாது அப்படின்றதுல மணி எப்பவுமே அந்த பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பார். இந்த ஒரு குவாலிட்டி மணிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மணி வந்து பி டீம் அண்ட் ஏ டீமான மாயாவை வச்சு செஞ்சுருக்காரு. இந்த வீட்டில் மாயா ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா மணி வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும்போது அதில் மாயா வந்து திணறதை வந்து நம்ம நிறைய பார்த்துருந்துருக்கோம். மாயாக்கு அதில் வந்து பதிலே இருக்காது, ஆனால் மணி வந்து செம்மையாக கேள்வி கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் மணிக்கிட்ட இருந்தது. இதனால ரீசெண்டாக நடந்த கிராண்ட் ஃபினாலேல மணி தான் ஃபர்ஸ்ட் ரன்னரப் அப்படின்னு அறிவிச்ச உடனே எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். அண்ட் மணி வந்து அவருடைய வீடான பெங்களூர்ல இருக்கிற வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான மக்கள் கூட்டம் இருந்தது. அதில் அவருடைய காரே வந்து என்டர் ஆக முடியல அவருடைய வீட்டில். ஸோ அவருடைய வீட்டுக்கு வந்து என்டர் ஆகும்போது அவருடைய காரை விட்டு இறங்கும் போதே அவர் வந்து தூக்கிட்டாங்க. எல்லாருமே லிஃப்ட் பண்ணி மணினா நீங்கள் இறங்காதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் மூலயமா வெல்கம் பண்ணி அதுக்கப்புறமா கேக் வெட்டி அவருக்காக பலூன்ஸ் அண்ட் அவர் வந்து BB7 வீட்டில் இருக்கும்போது நிறைய ஒண்டர்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல பேஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் அவருடைய வெல்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தன்னுடைய அண்ணன் கார்த்தி அண்ணன் அவர் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டில் சொல்லிட்டே இருப்பாரு. என்னை டான்ஸ் பண்ணணும், எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே என்னை ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்திருக்காரு. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே எனக்காக அவர் வந்து தேடி தேடி வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. அதனால கார்த்தி அண்ணாவை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா. முதல்ல அவருடைய வீட்டுக்கு போன உடனே அம்மா அண்ணன் குழந்தைங்க அண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே தாண்டி கார்த்திக் அண்ணனை தான் ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, அவருடைய டான்ஸ் ட்ரூப்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்து டான்ஸ் பண்ணுங்க, நான் வாங்க, நான் ரொம்ப நாளாச்சு நம்மளாம் டான்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அவரு கூட சேர்ந்து மணி கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணி சூப்பர்பா செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாமே பார்க்கும்போது மணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. ஓவர்வெல்மிங்கா அவருடைய கண்ணில் இருந்து தண்ணியெல்லாம் வரும்போது அந்த இடத்துல இருந்து மணியோட கேர்ள் ஃபேன் பார்த்தீங்கன்னா அண்ணா ப்ளீஸ் அண்ணா நீங்க அழாதீங்க, நீங்க அழறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீங்க அழுந்தா நானும் அழுதுருவேன்னா, நிறைய இந்த வீட்லயே நீங்க வந்து அழுதுட்டீங்க, நீங்க ரொம்ப இமோஷனலான டைப் அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப நாளா தெரியுது. நிறைய இந்த வீட்டில் அழுதுட்டீங்க, இதுக்கப்புறமா சந்தோஷம் மட்டும் தான் உங்களோட லைஃப்ல இருக்கணும், இதுக்கப்புறமா நீங்க அழவே கூடாது, நான் அதை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் வந்து மணிச்சந்திரன் அழுவும் போது அவருடைய கண்ணை வந்து தொடச்சு விட்டாங்க. அது போக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடயுமே இந்த செலிப்ரேஷன் அப்படின்றத அவர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் முக்கியமா தன்னோட அண்ணன் பொண்ணை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. அழுதுட்டு இருந்த மணி பார்த்தீங்கன்னா திடீர்னு சந்தோஷம் ஆயிட்டாரு. இதே மூமெண்ட் தான் பிக் பாஸ் வீட்லயுமே நடந்திருந்துச்சு, அதை நம்ம பார்த்துருந்துருப்போம். அதையும் தாண்டி மணிக்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் வந்து கண்டிப்பா அவர் எக்ஸ்பெக்டே பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. என்னை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இல்லைன்னா நான் இந்த பிளேஸை ரீச் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், நான் இன்னைக்கு ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டரா இருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட டீம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா. அதே மாதிரி அவரை சுத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அதுக்கப்புறமா அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குமிஞ்சு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இந்த சூப்பர்பான வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்தில் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மணி வந்து அவருடைய லைஃப்ல பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஃபேன்ஸ்க்காக இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா ஒரு பியூரஸ்ட் டெடிகேஷனா இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. The Chennai Silks. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks.